அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்தில பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. மகர ராசி நேயர்களே, ஆவணி மாசம் எப்படி இருக்குங்க மேடம்? சூப்பரா இருக்குங்க. ஏன்னா 7ஆம் பார்வையாக குரு பார்த்துட்டு இருக்கார், சூரியனும் பார்த்துட்டு இருக்கனால போன மாசம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன், ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கும், படிப்படியான உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மகரத்துக்கு. கவலையே படாதீங்க, மனசை போட்டு உலட்டிக்கிட்டு இருக்காதீங்க, அதையும் இதையும் புழம்பிட்டு இருக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும்தான் கண்டிப்பா கவனம் தேவை. வயிறு, காலு, அதே மாதிரி தசை பிடிப்பு, அங்கங்க ஜாயிண்ட் பெயின் வர்றது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏங்க மேடம்னா, ராகு 2ல இருக்கார், சனி பகவான் 3ஆம் இடத்துல. ரெண்டுமே என்ன அப்படின்னா உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். கோச்சாரத்துல பயணிக்கும் பொழுது பல பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய வீண் அலைச்சல்கள் உண்டு, வீண் பிரயாணங்கள் உண்டு. எதுக்கு போனோன்னே தெரியல, வந்தோன்னே தெரியல. நமக்கு அந்த இடத்துல போனா ஒரு இன்டர்வியூ, நம்ம ஒரு தொழில் கிடைச்சிரும்னு போனேன், இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு காத்திருக்க கூடிய எந்த விஷயமாக இருக்கட்டும், திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் சார்ந்து எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டமாக ரொம்ப அற்புதமான காலகட்டம். மாறக்கூடிய மாற்றம் எங்க அப்படின்னா மகரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தஸ்து உயரும், அதிகாரம் நிறைய ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே போல இந்த மாதிரி போட்டி தேர்வுகள், விளையாட்டுத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய மீடியா, சேட்டலைட்டு சமயமா இருக்கிறது, எதுவாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மகரத்திற்கு இருக்கு. மேற்கொண்டு நமக்கு இதெல்லாம் இல்லை, இனிமே வருமா அப்படின்னு இந்த ஆவணி உங்களுக்கு வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல சிக்கல்கள்ல இருந்து தீரக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பா உறவுகளிடையே அம்மா அப்பா கிட்ட இருந்து ஏதாவது வரவுகள் வர்றதோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். அம்மா அப்பாட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை, பெரியோர்கள் இருந்தாங்கன்னா மாமனார் மாமியார், இவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவை காட்டக்கூடிய அமைப்புல கோச்சார கிரகம் இருக்கு. அப்ப மருத்துவ செலவுங்கிறது உங்களுக்கும் உண்டு, வீட்டுல இருக்க பெரியோர்களுக்கும் உண்டு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். உங்க பிள்ளைங்க நல்ல பேர் வாங்குறது, நிறைய நீங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கிறது, காலேஜுக்கு நல்லா ஒரு அமைப்பான விஷயத்துல குழந்தைய ஜாக்கிரதையா போய் நல்ல காலேஜில் நான் அட்மிஷன் பண்ணேன். ஏன்னா நமக்கு ஜாதகம் பார்க்க எல்லா ராசிக்காரங்களும் வருவாங்க. ஸோ நமக்கு எப்படி இருக்குங்க, என் பையனுக்கு என்ன சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரா, டாக்டரா, அல்லது அக்ரியா, அவங்க என்ன படிச்சா நல்லா இருப்பாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்களா, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுல்லா டீட்டெயில் தசாபுத்தியை வச்சு அழகா லட்டாட்டம் நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய மாற்றங்கள்லாம் என்னன்னா முழுமையான உங்களுடைய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா துல்லியமாக காலகட்டம் போட்டு கணிதத்தோட செல்லலாம். இப்போ இந்த அரசியல நிறைய ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்துக்கெல்லாம் தசாபுத்தியை வச்சே சொன்னோம். அவங்களுக்கு தசாபுத்தி இந்த மாதிரி இருப்புல இருக்கு, இந்த காலகட்டம் கோச்சார கிரகம் இப்படி வரும்போது கண்டிப்பா கோல் அடிப்பாங்க அப்படிங்கிறதுல என்ன அந்த கால கணிதம் தாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க.
கோளறு திருப்பதிகம் உடம்பு தொந்தரவா இருந்தா கேட்டுட்டே வாங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. சிவன் அருள் திருவருள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.